குட்டி சுட்டி கதைகள். ஒரு அடர்ந்த வனத்துல பயங்கரமான யானை ஒன்று இருந்துச்சு. அந்த யானை மற்ற விலங்குகளை எல்லாம் ரொம்பவே பயப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இதனால எல்லா விலங்குகளும் இந்த யானையை பார்த்ததும் பயந்து ஓடிடுவாங்க. இப்படி ஓடுறத பார்த்தா அந்த யானைக்கு ஒரே சந்தோஷம். இப்படி தினமும் அந்த யானை வரும்போது எல்லா விலங்குகளும் ஓடுறதும் யானை சிரிக்கிறதும் இதுவே வாடிக்கையாக இருந்துச்சு. ஒரு நாள் யானை எப்பவும் போல நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு மரத்தில் கிளி ஒன்று உட்கார்ந்துக்கிட்டு இருந்தது. அந்த கிளியை பார்த்து யானை கேட்டுதாம், ஏய் கிளியே, இந்த காட்டில் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க, நீ மட்டும் ஓடாமல் இருக்கிற, என்னை பார்த்து உனக்கு பயம் விட்டு போச்சா? நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? என்னாலலாம் உங்களை பார்த்து ஓட முடியாது. கிளி சொன்னதும் யானைக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. நீ என்னை பார்த்து இப்படியா பேசுற? உன்னை என்ன பண்ற பார். யானை அந்த கிளி இருந்த மரத்தை தன்னோட தும்பிக்கையால வேரோட பிடுங்கிடுச்சு. அந்த கிளி பயந்து பறந்து போயிடுச்சு. யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற? என்னை விட இந்த காட்டில் பெருசு யாரும் கிடையாது. நான் தான் இந்த காட்டுக்கு பெரிய மிருகம். இப்படியே இந்த காட்டுல தினமும் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அந்த யானை பக்கத்தில் இருக்கிற நதியில் தண்ணீர் குடிக்கிறதுக்கு போச்சுது. அந்த நதிக்கு பக்கத்தில் எறும்புகள் கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தலைக்கணம் பிடிச்ச யானை அந்த எறும்புகளை பார்த்து, ஏய் எறும்புகளே, இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வாழறதுக்கு கூண்டு ஒன்று கெட்டிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? எனக்கு தெரியாமல் இதெல்லாம் வேற நடக்குதா? இந்த தலைக்கணம் பிடிச்ச யானை அந்த எறும்புகள் கட்டி இருந்த கூண்டை தன்னோட தும்பிக்கையால் தண்ணீரை பீச்சு அடிச்சிட்டு அந்த எறும்புகளின் கூடு தண்ணீரில் கரைஞ்சு போச்சுது. இந்த அடங்காட யானைக்கு நம்ம சரியா பாடம் கற்பிச்சு கொடுக்கணும். எறும்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தி அந்த யானைக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யானை வழக்கம் போல வாழை மரத்துல வாழை இலைகளை சாப்பிட கிளம்பிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எறும்புகள் எல்லாம் அந்த வாழை மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. யானை வாழை இலையை சாப்பிட ஆரம்பிச்சதும் எல்லா எறும்புகளும் யானைக்கு மேலே ஏறி கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, எனக்கு வலி தாங்க முடியல, எல்லாரும் என்ன விட்டுடுங்க. இல்ல, நாங்க விட மாட்டோம். நீங்க எங்க கூண்டே அழிச்சிட்டீங்க, நாங்க விட மாட்டோம். எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், என்னை யாராவது காப்பாத்துங்க. யானை கத்துறத பார்த்தும் எந்த விலங்குகளும் வராம வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா யானை கெஞ்சுறத பார்த்து எறும்புகளே யானையை விட்டுடுச்சாம். என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எல்லாரும் என்னை இப்படியே கடிச்சிட்டு இருந்தா நான் என்ன நிலைமைக்கு ஆயிருப்பேன். என்னை விட்டதுக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, யாரும் யாருக்கும் பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை, எல்லோரும் சமம்தான். எங்களை மட்டும் இல்லை, நீங்க இனிமேல் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. யானையும் தன்னோட தப்ப உணர்ந்து மற்ற விலங்குகளை பார்த்து சொல்லிச்சுதாம், நான் இனி யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன். நான் பெருசாக இருக்கிறதுனால உங்களை எல்லாம் விட பலசாலியும் இல்லை, நீங்கள் எல்லாம் சின்னதாக இருக்கிறதுனால பலம் குறைந்தவங்களும் இல்லை, எல்லாரும் சமந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.